என்னை பெத்தாரே. ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூரிய ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவாகி திரையரங்கில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் வந்து மாமன் படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சூரியோட அக்கா வந்து யார் இருக்காங்கன்னா சுவாசிகா. இவங்க வந்து திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகி கூட இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. இதனாலே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஊரில் எல்லாமே வந்து இவங்களை வந்து ஏதாவது வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து முறை வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது. அவங்க வந்து கர்ப்பமாயிடுறாங்க. இதனாலே வந்து சூரிக்கு வந்து ஏகப்பட்ட சந்தோஷம். அவங்க ரொம்ப வந்து பாசமாக அக்காவை வந்து அந்த அளவுக்கு தாங்குறாரு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கல. இவன் அந்த குழந்தைக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட மொத்த பாசத்தையுமே வந்து சூரிய வந்து அவர் வந்து பார்த்துக்கிறாரு. எப்படின்னா, அந்த பையன் வந்து எந்திக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு அம்மா அப்பா வந்து எப்படி வந்து பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவர் பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கையிலே வந்து அந்த பையனை வந்து ஒரு நிமிஷம் கூட மாமா வந்து பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து படுத்துத்தவங்க இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில் வந்து சூரிக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் வந்து திருமணம் வந்து நடக்குது. திருமணத்துக்கு பின்பு வந்து சூரியை விட்டு வந்து அவர் அந்த பையன் வந்து போக மாட்டேங்கான் அப்படிங்கிற முதல்ல வந்து அசால்ட்டாக விட்டாங்க. அப்புறம் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட இருக்கானே செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சூரிக்கும் இவங்களுக்கும் பெரிய சண்டை நடக்குது. இதனாலே வந்து குடும்பம் வந்து 2ஆக வந்து பிரியுது. அதுக்கடுத்து இந்த குடும்பம் வந்து மறுபடியும் வந்து இணைஞ்சதா என்பதாக வந்து இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் வந்து கதாநாயகனாக வந்து சூரிய வந்து மிகவும் வந்து யதார்த்தமான நடிப்பை வந்து அருமையாக வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அக்காவுக்கு தம்பியாக, மருமகனும் வந்து மாமனாக, மனைவிக்கு வந்து கணவனாக, பாச போராட்டத்திற்கு இடையே வந்து ஒரு ஆண் வந்து எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து காட்டியிருக்கிறாரு. அதே போல் கதாநாயகியாக ஐஸ்வர்யா லட்சுமியும் அவங்க அக்காவாக சுவாசிகா, இவங்க 2 பேரோட நடிப்பு வந்து மிகப்பெரிய பலம் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து நல்லா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பையன் வந்து நல்லா அருமையாக சூப்பராக வந்து சின்ன பையனாக இருந்தால் கூட சூப்பராக அருமையாக நடிச்சிருக்கான். இவங்க கூட வந்து ராஜ்கிரண், விஜய், சந்திரசேகர் இவங்க கதாபாத்திரமும் வந்து அழகாக வந்து இருக்குது. இவங்களுக்கு இடையே வந்து சூரிய ஐஸ்வர்யா லட்சுமி கதாபாத்திரம் இருந்த விதம் ரசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேலும் பாபா சங்கரோட நடிப்பு வந்து நன்றாக வந்து இருக்குது. மற்ற நடிகை அனைவரும் வந்து தங்களோட பங்கை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எமோஷனல் காட்சிக்கே வந்து இந்த படம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, 2K கிட்ஸுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 90 கிட்ஸ், 80 கிட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே வந்து பக்கா வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு எமோஷனலான சூப்பரான ஒரு படம்னு சொல்ல முடியுங்க. சூரியோட நடிப்பும் சரி, இந்த பையனோட நடிப்பும் சரி, மாமா மச்சான் உள்ள நடிப்பு அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. இந்த படத்துக்கு வந்து 5க்கு வந்து 4 கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொல்லப்போனால் சூரிய ஐஸ்வர்யா லட்சுமியோட நடிப்பு, அப்புறம் வந்து எமோஷனல் காட்சி, இது எல்லாமே வந்து கதை எல்லாமே சூப்பராக இருக்குது. மைனஸ் சொல்லப்போனால் சில இடங்களில் வந்து ஏற்பட்ட தொய்வு தான் சொல்ல முடியும். சில இடத்துல இருந்து தொய்வாக வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக கொஞ்சம் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் நல்ல விறுவிறுப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படம் வந்து வேறு லெவலில் அமைஞ்சிருக்கும். அதனாலே வந்து இந்த படத்துக்கு வந்து 5க்கு வந்து 4 கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.